வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செஃப் விஜய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ஒரு 6, 7 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வீட்டில் தேவை இருந்தது. அதனால் என்னால் சரியாக வீடியோ போட முடியலை. நிறையா பேர் வந்துட்டு கால் பண்ணி கேட்டீங்க என்கிட்ட, என்ன வீடியோ போடலை அப்படின்னு. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போது என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொக்கோலியில் ஹல்வா செய்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நார்மல் ப்ரொக்கோலி ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதை பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கிட்டேன். அலசி ஒரு வால் பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். அதை ஒரு சாஸ்பேனில் வடிகட்டி எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கிறணும். அதுக்கு முன்னாடி ஒரு 4 அச்சு வெல்லம் போட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வேக வச்ச ப்ரொக்கோலியை அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைஞ்சாச்சு. அடுத்து நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அரைச்சி வச்சுருக்குது, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி அல்வா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தான். அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போது ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரியையும் பாதாமையும் வறுத்து எடுத்துக்கிறணும். ரொம்ப கறிவிடக்கூடாது. நான் எந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கேனோ அந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு வதக்கணும். போட்டு கிண்டி கொஞ்ச நேரத்தில் நம்ம வெல்லத்தை பாகு காய்ச்சிருக்கோம்ல, அந்த பாகை எடுத்து ஊற்றி நல்லா கிண்டணும். நல்லா கொதித்து வரும்போது கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் கரண்டி ஏன் மாற்றினேன் அப்படின்னா, சின்ன கரண்டியாக இருந்தது, அதனால் கையில் கொதித்து தெரிச்சிக்கிட்டே இருந்தது. ஸோ நான் இந்த சைனீஸ் லேடில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொதித்து உங்களுக்கு அல்வா பதம் ரெடியாகி வந்துருச்சு. இது மாதிரி கை விடாமல் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் கிண்டுற மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் தாம்பரத்துக்கிட்ட இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஆமாம், அந்த மாதிரி காமெடியெல்லாம் பழைய காமெடி. என்கிட்ட ஒரு ஆள் கேட்டார் அந்த மாதிரி. ஆமாம், தேவையான அளவு உப்பு அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த தேவையான அளவு எந்த அளவு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுட்டேன். ஸோ அந்த மாதிரி காமெடியெல்லாம் வேணாம். ஆமாம், இப்போ நம்மளுக்கு அல்வா வந்துட்டு பயங்கரமாக ரெடியாகி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு ரெண்டையும் வறுத்து வச்சுருக்கிறத உள்ளே போட்டு ஒரு கிண்டணும்னா இதை பாருங்கள், இது எப்படி கடாயில் ஒட்டாமல் ரொம்ப அழகாக வந்துருச்சு. இது பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆமாம், ஃபைனலி நம்ம வந்துட்டு அல்வா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம். அந்த நெய் தடவின பிளேட்டில் அல்வாவை மாற்றிடலாம். இதை பார்க்குறதுக்கு பாருங்கள், நேச்சுரலாக இருக்குது. எந்த ஒரு கலருமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம வெல்லத்தோட கலர் தான் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அல்வா பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. வாயில் வச்சா அப்படியே உண்மையிலே வாயில் வச்சா நல்லா கரைஞ்சி போகும். ஆமாம், வாயில் வைக்கிற ஒரு ஃபீலே தெரியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த அல்வா. ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சது தான் காரணம். இப்போது நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க.
அதை ஒரு வாழை இலையில எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அடா 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 அடா! சொக்க தங்கத்தை என்ன ஒரு டேஸ்ட்டு! சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. இந்த இடம் என்னுடைய நண்பர் கடை.